தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 பெத்லேஹேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்றார். சாமுவேல் சொல்லுவார், பெத்லேஹேம் ஊரைச் சேர்ந்த ஈசா என்பவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு. யார் அந்த ஒருவன்? அவர் தான் தாவீது. ஈசாயின் குமாரில் எல்லாரையும் வரவழைப்பாங்க. சாமுவேலும் தைலக்கொம்பை எடுத்துகிட்டு வந்து இந்த சவுலை புறக்கணித்தல்ன கர்த்தருக்காக ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தைலக்கொம்பை எடுத்துகிட்டு வந்து ஈசாயின் குமாரில் ஒருவனை நீ போய் தெரிந்தெடு அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். போய் ஒவ்வொருத்தராக வருவாங்க. அப்போ ஆண்டு இவன் இல்லை ஏன்னா அவங்க சரீர வளர்ச்சி நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி கடைசியில் சிறுவனாகிய தாவீது சௌந்தரிய மிகவும் அழகானவன் வருவான். இவன் அபிஷேகம் பண்ணு, இவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். கரவலாடுகளின் பின்னே திரிந்த அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவர் தெரிந்து கொண்டவர்களை உயர்த்துவார். அவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களெல்லாம் என்ன செய்தார்? உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த தாவீதை தெரிந்து கொண்டதுனால தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான்? எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் அவன் உயர்த்தப்பட்டான். மேலும் அவனை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்னா, அவனுக்கு நல்ல குணங்கள் காணப்பட்டது, மன்னிக்கும் குணம் காணப்பட்டது, எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளும் குணம் காணப்பட்டது. அவனுடைய குணங்கள்னால ஆண்டவர் அவன் மேலே பிரியம் கொண்டார். அவன் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பான். அந்த துதியினால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவன் மேலே பிரியம் வைத்ததுனால் அவனை தெரிந்து கொண்டார். அவனை தெரிந்து கொண்டு ராஜாவாக இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேல் யூதா நாடுகளுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகிறார். நம்மையும் கூட கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை உயர்த்த வல்லவர்.